உங்கள் கெரியர் மேலே ஒரு பேஷன் இருக்குது, நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த vlog உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ನಾನು ಮಾಡ್ತಾರೆ ಮೂಲ ತೆಗಿಬೇಕು ನಾನು ತೆಗ್ದಿದ್ದೀನಿ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡಲ್ಲಿ ಬರೋದೇ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಈ ಮೂವಿ ಮಾಡುವಾಗ ಇವರು ಕೆಲಸ ಮಾಡೋದು ಬರಲ್ಲ. मसाला डोसा ओके मसाला आमलेट வாங்க சாப்பிடலாம். I've taken பூரி with chana and vada. Chana soup. boutique இருக்கு. குர்த்தி சாரீஸ் உங்களுக்கு எப்பவும் சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. ஸோ நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் பெங்களூர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். 1 செகண்ட். ஸோ எஸ், நான் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், விச் இஸ் இன் மேக்கப். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இப்போது மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னா, லைக் ஃபார் பாஸ்ட் 3 இயர்ஸ் நான் வந்து எந்த கோர்ஸும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து படிக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் ஒரு ஃப்ரெஷ்அப் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சர்க்கிள் ஃபுல்லாமே நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டே நான் வந்து மேக்கப் போட போகிறேன், விச் இஸ் செல்ஃப் மேக்கப், சிம்பிள் மேக்கப். அண்ட் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து இட்ஸ் ஓவர், நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆக்னி, ஹார்மோனல் சேஞ்சஸ். ஓகே, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ வி மஸ்ட் பி கீப் ஆன் லேர்னிங். அதை நான் வந்து ரொம்ப நம்புவேன். எப்போவுமே அதை நான் நம்புகிற ஒரு பர்சன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து அதை சொல்லுவேன். ஸோ லைக் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்டேட் மை செல்ஃப். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிரேக் தேவைப்பட்டது, ஒரு சேஞ்சும் தேவைப்பட்டது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வில் பி அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லையா? ஸோ அதுதான். இப்போ நான் சிடிஎம் பண்ணிட்டேன், டோனிங் பண்ணி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 மெம்பர்ஸ் வந்திருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. எல்லாருமே வந்து பார்லர்ஸ் வச்சுருக்கவங்க, மீன்வைல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க. இப்போ எங்கூட நீங்கள் பார்க்குறவங்க என்கிட்ட ஆல்ரெடி பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டாங்க அண்ட் இப்போ பார்லர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம பார்லரில் அங்கே வந்து அட்வான்ஸ் கோர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த கோர்ஸுக்கு அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரீசன் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க கற்றுக்கலாம். ஸோ அதனால் ஷெஃப் கேம் வித் மீ. ஸோ ஒரு மைல்டு ஃபவுண்டேஷன் போட்டேன், காம்பேக்ட்லாம் போட மாட்டேன். ஸோ யா, ஷீ இஸ் பாத்திங். இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கிளாஸ் போயிடுவோம். ஸோ அதுதான். ஸோ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஐம் ஆல்மோஸ்ட் டன். ஓகேங்களா? ஸோ லிப் ஷேட் வந்து இன்றைக்கி ஐம் யூஸிங் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும். அண்ட் அ ஸ்மால் பிந்தி. ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது, லைக் படிக்கிறது அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு ஜென்ரலாக ஐ ஜஸ்ட் லவ் இட். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு வயசும் இல்லை, லிமிட்ஸும் இல்லை. அண்ட் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் வருது. ஆஃப்டர் அ லாங் கேப் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் எனக்கு இருக்குது. லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வி ஸ்டாப் லைக் யூனோ வரிங். இந்த டைம் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஸோ மை டாட்டாய்ஸ் ரிங். நம்ம ஹாப்பியாக இருக்கணும், இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம குழந்தைக்காக நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், நம்ம ஃபீல்டில் நம்ம இன்னும் வளரணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் வந்து எல்லா லேடிஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக வேணும். இட்ஸ் அ மஸ்ட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் எப்போவுமே. அண்ட் யூ மஸ்ட் பி கீப் ஆன் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அண்ட் மோரோவர் தேங்க்யூ. லைக் நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், அதுதான் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து vlogs பண்ணுறதுக்கும் வந்து ஒரு மோட்டோவாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் வந்துட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளாஸ் போகிறேன். ஸோ நீங்கள் என் கூடயே வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். Sit here, Kartika. मसाला डोसा ओके मसाला में ஸோ லேடிஸ்க்கு வந்து இந்த ஒரு ஃபீல் டெஃபினட்டாக இருக்கும். லைக் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு 4 days 5 days வந்து ஒரு டூர் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டே பண்ணுறீங்க. ஸோ வந்து சூப்பராக பஃபெட்டில் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கிற விஷயத்தை விரும்புகிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து இட் இஸ் அபவுட் அ 4 day ட்ரிப். ஸோ இதில் வந்து நான் எல்லா மெயினான டீட்டெயிலான ஹைலைட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். லைக் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து வளரணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நினைப்பீங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் மேம் வந்து செல்ஃப் க்ரூமிங் மேக் ஓவர் ப்ரொஃபஷ்னலி சொல்லி கொடுக்குறாங்க. ஷீ இஸ் சுமா, லீடிங் பிராண்ட் அம்பாசிடர் இன் பெங்களூர். ஸோ சூப்பர்பான ப்ரொஃபஷ்னல் ஹெச்டி 3D மேக்கப் செஷன் தான் வந்து நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ எங்கள் கிளாஸ் செட்டப் எப்படி இருந்தது, எங்கள் க்ரூ எப்படி இருந்தாங்க, ஸோ எந்த மாதிரி கிளாஸ் இருந்தது, அதுவும் மெயினாக ஃபர்ஸ்ட் டே செஷன் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். லைக் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் எடுப்பீங்களா பண்ணுவீங்களான்னு சொல்லிவிட்டு. நான் டெஃபினட்டாக பண்ணுறேன். ஸோ அதை பற்றியும் நான் சொல்கிறேன், பாருங்கள். अभी तो इतना लोग दिया ना बिजनेस दे रही है हमको, अगर अच्छे से दिया तो मैं बार बार हम इधर ही कह रहे थे ना. हाँ, तो यहाँ से हम एवरी मंथ हमारा पैशन है, अगर अच्छा दिया तो हम करेंगे ना. உங்களை தானே ஓகேவா? ஜூம் பண்ணிட்டேன். சிரிப்பு தான் அழகாக இருக்குது. பிரேமா அழகா அப்படின்ட்டு நீ கையை மறைச்சிட்ட.
ஸ்மால் கேக் ரொம்ப சன்னது என் கேமராவில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. மேடம் மாஸ்க் கட்ட மாட்டாங்களா? பாசிட்டிவிட்டி 8. பாசிட்டிவிட்டி 8. இப்போ நான் வந்து பேப்பர்ல எல்லா தியரி நான் எழுதி வச்சிட்டேன். ஈவினிங் நீங்க எல்லாம் முடிச்சிட்டு போகும்போது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போகணும் ரூமுக்கு. ஆர்டர் பண்ணிட்டாங்க அவங்க மாடல் ரெடி இப்போ ஆயிட்டு இருக்குல்ல. ஸ்மைல் பண்ணுங்கப்பா. எங்கள் வீட்டில் வந்து என்னை கேட்பாங்க, நீ எவ்வளோ கிளாஸஸ் தான் போவ, எவ்வளோ கோர்சஸ் தான் படிப்ப அப்படின்னு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், படிப்புக்கு வந்து எல்லையே கிடையாது. அண்ட் எனக்கு வந்து அதில் என்றைக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இன்னும் கற்றுக்கணும், இன்னும் ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வளர்கிறேன். டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டே இருப்பேன், ஓடிட்டே இருப்பேன். ஸோ அப்படி ஒரு தேடல் தான் இந்த ட்ரிப் உங்களுக்கு. ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். You love jamun? சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாமா? ஓகே. ஸோ லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்குது. ஸோ நாங்கள் இருந்த 4 டேஸ்லையுமே வந்து எங்களோட ஆக்டிவிட்டீஸ், எங்களோட லைக் ஃபுட்டிங் ப்ளஸ் எங்களோட கிளாஸ் செஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட மேமோட இன்ஸ்டா பேஜஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் டே செஷனுக்கு வந்து போயிடலாம். செகண்ட் டே செஷன் செகண்ட் ஹாஃப் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் மேக் ஓவர் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து கோர்ஸ் படிக்கணும், நீங்கள் மேக்கப் கோர்ஸ் எடுக்கிறீங்களா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குழந்தை இருக்குது, ஸோ எங்களால் வந்து விட்டுட்டு வர முடியாது,
ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எனக்கு புரியுது, ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 day கோர்ஸுங்கும் போது உங்களுக்கு வந்து அதில் நிறையா சிரமம் வந்து இருக்கும். ஸோ நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னா 1 day செமினார் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, என் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் போட்டு, இப்போ வந்து ப்ரைடல் மேக்கப், சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் மேக்கப், மாஸ்டர் மேக்கப் எல்லாமே, அதாவது அந்த 1 day கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களால் பர்ஃபெக்டாக ஒரு ப்ரைடல் மேக்கப் வந்து பண்ண முடியும் வித் ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ பேர் 1 day செமினாருக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். விச் இஸ் ஃப்ரம் மார்னிங் 10 to evening 5 வித் ஃபுட் அண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் ப்ளீஸ் டெல் மீ. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து சொன்னாலும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாராலையும் ரொம்ப செலவு பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது. இப்போது எனக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் படிக்கிறோம், 4 days வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நான் வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் அகாடமி மகாராஷ்டிராவில் பண்ணேன். அது வந்து ஹெச்டி, இது வந்து 3D அண்ட் ஹெச்டி காம்போ வித் க்ரைலான் பிராண்ட் அம்பாசிடர்ஸ். ஸோ இதுக்கு தனியாக நான் மறுபடியும் எல்லாமே கற்றுக்குறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட செமினார் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து நான் மனசார சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியூட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லை, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பார்ட்டி போகிறேன்னா நானே வந்து எனக்கு க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மேக்கப் மட்டும் நான் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் செமினார் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு டைம் உங்ககிட்டேருந்து கமெண்ட்ஸ் வரும்போதும் நான் நினைப்பேன், ஸோ நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இப்போ வந்து என்கிட்ட மாஸ்டர் கோர்ஸ் நீங்கள் ப்ரைடல் படிக்கிறீங்கன்னா 10 classes நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ குழந்தை இருக்கவங்க, அவுட் ஸ்டேஷனில் இருக்கவங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், மதுரை, திண்டுக்கல், தேனி, நாமக்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துலேருந்து இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு சண்டே நம்ம வந்து பிளான் பண்ணி ஸோ பண்ணலாம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து எங்களுக்கு சவுத் இண்டியன், வெஸ்டர்ன், கிளாஸி, பெப்பி லுக் எல்லாமே க்ரியேட் பண்ணி பண்ணாங்க. ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருந்தது. அதாவது அவங்க பண்ணுற ஒர்க்கை நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சோம். ஸோ வந்து செப்ரேட்டாக எக்ஸாம் தனியாக வச்சு ஒரு டே வந்து கண்டக்ட் பண்ணி நாங்கள் பண்ணணும். ஸோ அதை பார்த்து தான் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நானுமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்தளவுக்கு யோசித்து தான் போவேன். நம்ம வந்து காசு வந்து அதுக்குன்னு சேர்த்து வச்சு போகிறோம், ஒவ்வொரு ரூபா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து நினைப்பேன். மெயினாக வந்து ப்ராடக்ட் நாலேஜ் வந்து எனக்கு நிறையா கிடைக்கும். ஸோ எப்படி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பிளெண்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக கற்றுப்பேன். ஸோ இப்போ வந்து ப்ரைடல் லுக் ரெடி ஆகிடுச்சு. இட் இஸ் அ 3D முகூர்த்தம் லுக், ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் லுக். ஆஃப்டர்நூன் செஷன் நாங்கள் பார்த்தது. ஸோ அடுத்தடுத்த விலாக்ஸில் அடுத்த டேஸோடது, நான் எக்ஸாம் அட்டன் பண்ணது, சர்டிஃபிகேஷன் வாங்கினது, இந்த எல்லா விலாக்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு டெஃபினட்டாக தெரியும். உங்களை நிறைய பேருக்கு நான் எவ்வளோ என்னோடய கெரியரில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேனோ அதை விட நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். மெயின்லி பியூட்டிஷியன்ஸ் ஆல்ரெடி இருந்தவங்களும் சரி, நம்ம சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன் ஆனவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து இட் இஸ் எ ட்ரீட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் அ லாட். அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் பாருங்கள், இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலி ப்ரைடல் மேக் ஓவர் முடிக்கும் போது எப்படி ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் கிளாஸஸ்லேயும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்கிட்ட தாராளமாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப 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 அஃபோர்டபுளாக, ஏன்னா நம்மளோட இந்த பாசிட்டிவிட்டி 8 ஃபேமிலி எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங்ஸ் உமன், எல்லாருமே நம்ம எல்லாம் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு ப்ரைடல் மேக்கப் கோர்ஸ்க்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு படியாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டு வந்தேன். எனக்கு யாராவது இப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாமே கற்றுத்தரேன். ஸோ பயங்கர பிஸி, அங்கே நிற்கவே இடம் இல்லை, அவ்வளோ கிளிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க.
ஸோ யா, ப்ரொஃபஷ்னல் வேல எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேனோ அதை விட வந்து புதுசாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீஜன் போகிறோம், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோங்கும் போது அவங்களோட கல்ச்சரில் நான் நிறையா வந்து இன்ஸ்பயர் ஆவேன், நிறைய விஷயங்களை ரொம்ப ரசிப்பேன். ஜென்ரலாக எனக்கு வந்து யாராவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட ஐ லவ் அண்ட் ஐ அட்மயர் எ லாட். இப்போது செஷன் முடிஞ்சு நாங்களாம் ரூமுக்கு போயிட்டோம் அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னருக்கு வந்தேன். அன்றைக்கி வந்து டைம் வந்து 9 ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிடும் போது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து கிளிப் எடுத்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், லைவ்லியாக இருக்கும், நீங்கள் மார்னிங் வந்து மேக்கப்போடு ஆட் பண்ணிங்க, ஸோ இதை ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ.